ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி ஆதியாகமம் 26 அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 26 1 முதல் 6 வசனங்கள். தியான வசனம் ஆதியாகமம் 26 அதிகாரம் 3 வசனம். 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே அநேகர் வாயிலே வரக்கூடிய ஒரு வார்த்தை, நாங்கள் ஆசீர்வாதத்திற்காக காத்திருந்தோம், எங்களுக்கு ஆசீர்வாதமே இல்லை என்று சொல்வார்கள். தேவன் ஆசீர்வதிக்க சித்தமுடையவராக இருக்கிறார். ஆசீர்வாத குறைச்சல் உள்ள தேவன் அல்ல என் ஆண்டவர். அவர் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர். அவருடைய ஆசீர்வாதத்தை நமக்கு சொந்தமாக்கி கொள்ள வேண்டும் என்றால், வாக்கு கொடுத்த தேவனுடைய வாக்கு நம்முடைய வாழ்க்கையிலே வாசமனக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்திலே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இங்கே நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆபிரகாமினுடைய மகனாகிய ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்த தேவன் அதை அவனுடைய வாழ்க்கையிலே அவ்விதமாகவே நிறைவேற்றினார். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினாலே மற்றெல்லாருக்கும் கிடைக்காத பலன் அவனுக்கு கிடைத்ததாக 12வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். 12ஆம் வசனம் 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். 100 மடங்கு பலனடைந்தான். அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் ஒரு ஆவிக்குரிய பிரகாரமாக ஒரு ஈசாக்காக மாற்றப்படும்படி அவனது பெயரும் ஜீவியமும் வெளிப்படுத்தும் சில நற்பண்புகளை நாம் தியானிப்போம் என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். ஈசாக்கினுடைய ஜீவியமானது வெளிப்படுத்துகின்ற சில தெய்வீக சுபாவங்களை நாம் சற்று தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. முதலாவதாக, ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு அவனுடைய வாழ்விலே காணப்பட்ட சுபாவம் என்ன என்று பார்ப்போம் என்றால், வேறுபாட்டின் ஜீவியம். பிரித்தெடுத்த ஒரு மகனாக, தேவனுக்கு உகந்த ஒரு மகனாக வாழ்ந்து காட்டினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களையும் என்னையும் அவருக்கு சொந்தமாக பிரித்தெடுத்து அவருடைய சாயலை நாம் இழந்து போன அவருடைய சாயலை திரும்பவுமாய் நமக்கு கொடுத்து நாம் அவருக்காக இருளுள்ள இடங்களிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கின்ற ஒளி விளக்குகளாக நம்மை வைத்திருக்கிறார். அவர் வந்ததனுடைய நோக்கமே அதுதான். ஆகையினாலே நாம் இந்த உலகத்தோடு உலகமாக அல்ல, எல்லாரை போல நானும் கடந்து செல்கிறேன் என்பதாக அல்ல, எல்லாரும் கடந்து போகிற பாதை அல்ல, என் தேவனுக்கு உகந்த பாதையிலே தேவன் எனக்கு நியமித்து கொடுத்த அந்த வேறுபாட்டின் பாதையிலே நான் செல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, விவாகமாக இருந்தாலும் சரிதான், வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், நம்முடைய பணிகளாக இருந்தாலும் சரிதான், படிப்புகளாக இருந்தாலும் சரிதான், மற்றவர்களை காட்டிலும் நாம் விசேஷித்தவர்களாக வேறுபாட்டின் ஜீவியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். வேறுபாட்டின் ஜீவியம் இந்த உலகத்தோடு ஒத்துப்போகிற ஒரு அனுபவம் அல்ல. உலகத்திற்கு அப்பாற்பட்டு நான் இந்த உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல என்பதை நிரூபிக்கக்கூடிய வாழ்க்கையாக என் வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஈசாக்கு தன்னுடைய திருமண காரியத்தில் தன்னுடைய வேறுபாட்டின் ஜீவியத்தை பாதுகாத்து கொண்டான். தேவன் தாம் ஆதாமை சிருஷ்டித்த பின்பு அவருடைய வாயின் வார்த்தை எவ்விதமாக இருக்கிறது, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன். ஆதியாகமம் 2:18 அதைத்தான் சொல்லுகிறது. இவ்விதமாக ஆண்டவர் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏற்ற துணையை உண்டாக்குகிறவர் தேவனே. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளில் பலர் தங்களுக்குரிய வாழ்க்கை துணையை தாங்களே தெரிந்தெடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் ஈசாக்கோ தன் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுக்கும் பொறுப்பை
கர்த்தரிடத்திலும் தன் தகப்பனிடத்திலும் ஒப்புவித்து அமர்ந்திருந்தான். அப்பொழுது ஆபிரகாம் அவனுக்காக பிரயாசப்படுவதையும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவதையும் நாம் இங்கே பார்க்கின்றோம். ஆபிரகாம் தன்னுடைய வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கின்ற எலியேசருக்கு கொடுத்த கட்டளை என்ன? அங்கே ஆதியாகமம் 24 அதிகாரம் 3 மற்றும் 4 வசனத்தை வாசிப்போம் என்றால், நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண்கொள் என்பதாக அங்கே கட்டளை கொடுக்கிறார். இந்த வேத பகுதியில் உள்ள என் தேசம் என் இனத்தார் என்பது இங்கே ஆண்டவருடைய சத்திய வசன உபதேசத்திலும் ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உள்ள அந்நியோன்யத்திலும் நிலைத்திருந்து ஒரே விசுவாசத்தை பின்பற்றுகிற, இல்லை என்றால் ஒரே விசுவாசத்திற்குள் வளர்ந்து வருகிற ஜனங்களை குறிக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்று பலர் இதை விட்டுவிட்டவர்களாக பணத்திற்கு முதலிடம், பதவிக்கு முதலிடம், சொத்து சுகங்களுக்கு முதலிடம், ஆசை ஐஸ்வர்யங்களுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுடைய சத்திய வசனத்தை தூரம் போக்குகிறவர்களாக, தூரம் தள்ளுகிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். ஈசாக்கு தன்னுடைய காரியத்தில் மாத்திரமல்ல, தன் குமாரனாகிய யாக்கோவின் விவாக விஷயத்திலும் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்துக்கொள்ள ஜாக்கிரதையாயிருந்தான். அவன் யாக்கோபை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ளாமல் எழுந்து புறப்பட்டு பதானராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்பதாக 28 அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்களிலே அங்கே எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இது அவன் தன்னுடைய குமாரனுக்கு கொடுத்த கட்டளையாகும். தான் வேறுபாட்டின் ஜீவியம் செய்தது மாத்திரமல்ல, தன் குமாரனாகிய யாக்கோவும் அதையே செய்ய வேண்டும் என்பதை அவனுக்கு போதித்தான், கற்றுக் கொடுத்தான். அருமையான விசுவாசிகளே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொண்டுகிறோமா? நாம் காத்து கொண்டிருக்கிற இந்த வேறுபாட்டின் ஜீவியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோமா? நமக்கு தேவன் பேரில் விசுவாசம் தேவையாயிருக்கிறது. இன்று சில தேவ பிள்ளைகள் தங்கள் வாழ்க்கையிலும் தங்கள் பிள்ளைகளின் விஷயத்திலும் வேறுபாட்டின் ஜீவியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக மனம் போல விட்டுவிடுகிற துர்ப்பாக்கியமான ஒரு நிலையை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எவைகளிலிருந்து நம்மை வேறு பிரித்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வசனம் வெகு தெளிவாக குறிப்பிடுகிறதை அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை பார்க்கின்ற பொழுது நாம் எந்தெந்த காரியங்களிலிருந்து நம்மை பிரித்து கொள்ள வேண்டும் என்பதை அங்கே பட்டியலிடுகிறார். அவ்விதமாக நாம் வேறுபாட்டின் ஜீவியத்தை காத்து கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்முடைய பிதாவாயிருப்பார். நாம் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாயிருப்போம். அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுவார் என்பதாக 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதை காட்டிலும் ஆசீர்வாதம் என்ன வேண்டும்? ஆண்டவருக்கு பிரியமாய் நான் காணப்படுகின்ற பொழுது, நான் பிரித்தெடுத்தலின் நிலையினால் வேறுபாட்டின் ஜீவியத்தை நான் கடைபிடிக்கின்ற பொழுது, நான் ஆண்டவருக்கு சொந்தமானவன் என்பதை நான் எண்ணி அவருடைய வழிநடத்தலுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்பதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கின்ற மேலான அந்த ஆசீர்வாதம் அது என்னக்கு நம்ம எதனாலே கிடைக்கிறது? வேறுபாட்டின் ஜீவியத்தினாலே. அப்படி நாம் ஜீவிக்கின்ற பொழுது அவர் நமக்குள்ளே உலாவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதைத்தான் எண்ணாகமம் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 24 வசனங்களை வாசிப்போம் என்றால் அங்கே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நாம் இங்கே பார்க்கிறோம். எந்த சாபமும் மந்திரவாதமும் நம்மேல் பலிக்காது என்பதற்கு இந்த பகுதியை நீங்கள் வாசித்து தெரிந்து கொள்ள முடியும்.
ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய ஜெய கம்பீரம் நமக்குள்ளாக இருக்கின்ற பொழுது நீங்களும் நானும் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆவிக்குரிய பிரகாரமாக காண்டாமிருகத்திற்கொத்த பலன் நமக்கு உண்டாயிருக்கும். நாம் சிங்கத்திற்கொப்பான பலனும் தைரியமும் உள்ளவர்களாயிருப்போம். ஆகையினால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் வேலை வாய்ப்புகளை தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் படிக்கின்ற காரியங்களாக இருக்கட்டும், வியாபார காரியங்களாக இருக்கட்டும், எவை இருந்தாலும் என் ஆண்டவர் எனக்கு கொடுக்கிறாரோ அவைகளிலே என் ஆண்டவருக்கென்று நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்பதை வெளிப்படுத்தக்கூடியதாக நம்முடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று லாபானும் பெத்துவேலும் கர்த்தர் என் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினார் என்று எலியேசரும் சாட்சி கொடுத்ததாக நாம் காண்கின்றோமே. இன்று நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியங்கள் கர்த்தரால் வந்ததா, நகை நட்டுகளால் வந்ததா, டவுரியால் வந்ததா? யோசித்து பார்ப்போம். வேறுபாட்டின் ஜீவியம். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டார்கள் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதம். கவனமாக இருப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை வைத்து செல்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நாங்கள் வேறுபாட்டின் ஜீவியம் செய்து எங்களுக்கானவைகளையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கான காரியங்களிலும் எங்கள் ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவருடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து காட்டுவதில்லை வாழ்வின் ஒவ்வொரு அசைவுகளிலும் அதை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.